Hello students, welcome back to Early Spoken English. இந்த வீடியோல ஒரு நவுனை எப்படி கவுண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஏன் நவுனை கவுண்ட் பண்ணனும் அப்படினா இப்போ ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அப்படினா ஒருத்தர் வராரு அப்படி நம்ம சொல்லிரலாம். ரெண்டு பேர் வராங்கன்னா ரெண்டு பேர் வராங்க அப்படிங்கறப்ப அந்த ரெண்டுங்கிறது கவுண்டிங். சோ இங்க பாருங்க. பாய் அப்படிங்கிறது சிங்குலர். நம்ம ஏற்கனவே சிங்குலர் ப்ளூரல் பார்த்திருக்கோம். சிங்குலர். அதே நம்ம ப்ளூரலா மாத்தும்போது பாய்ஸ்னு மாறிடும். அப்ப வந்து நம்ம வந்து ரெண்டு பாய்ஸ், ரெண்டு பேர் வராங்க. இது வந்து ப்ளூரல். ரெண்டு பேர் வராங்க, மூணு பேர் வராங்க, 3 பாய்ஸ். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் கவுண்டிங். இது ரொம்ப சிம்பிளா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா கவுண்ட் பண்ண முடியாத நவுன்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க வந்து இப்போ இவங்கலாம் இண்டிவிஜுவலா இருக்காங்க. நம்ம ஈஸியா அவங்கள கவுண்ட் பண்ணிட முடியும். 2 ட்ரெயின் வருது, 3 ட்ரெயின் வருது, அவ்வளோ பெருசா இருந்தாலும் அது தனித்தனியா இருக்குங்கிறனால கவுண்ட் பண்ணிடுறோம். இப்போ தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட்டரை நீங்க எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? ஒரு தண்ணி, 2 தண்ணி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா அது என்ன கண்டெய்னர்ல இருக்குதோ அதை சொல்லி அதை கவுண்டிங் கொண்டு வரோம். அதாவது இங்க வந்து மெஷர் பண்றோம். கவுண்டிங் பண்ணல, மெஷர் பண்றோம். இப்போ வந்து 1 லிட்டர் பாட்டில் ஆஃப் வாட்டர், 1 லிட்டர் பாட்டில் ஆஃப் வாட்டர், 2 cups ஆஃப் காஃபி. இங்க வந்து நம்ம காப்பியை கவுண்ட் பண்ணல, வாட்டரை கவுண்ட் பண்ணல, பாட்டில், அந்த பாட்டிலை கவுண்ட் பண்ணி நம்ம சொல்றோம் இது இவ்வளோ இவ்வளோ மெஷர் பண்றோம். இங்க வந்து கவுண்டிங் இல்லை. ஸோ நம்ம கண் பார்வையால் அளவிட முடியாததை நம்ம என்ன பண்றோம், ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டு அந்த கண்டெய்னர் எத்தனை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆயிலே நம்ம அப்படிதான் சொல்றோம். 2 gains, 3 gains. புரியுதுங்களா? இப்போ இப்படி ஈஸியாக கவுண்ட் பண்ணிட்டோமா? இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்கு. அதாவது இதுலேயும் அடுத்த கட்டம் இருக்குது. சில இது வந்து நம்ம வந்து 2 பாய்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். 2 பாய்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இது ப்ளூரலாக இருந்தாலும் கவுண்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து 2 cups ஆஃப் காபி. இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த கண்டெய்னர் வச்சு சொல்லிட்டோம். சில இது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு எண்ணிக்கையே தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்றோம்ல, எக்ஸாக்டா எண்ணிக்கை தெரியாது, ஆனா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா செவரல் பீப்புள், நிறைய மக்கள். ஓகே, அதுக்கப்புறம் மெனி பீப்புள், செவரல் பர்சன்ஸ். பீப்புள் வராது, பர்சன்ஸ் போட்டுடலாம். several persons, many people. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எக்ஸாக்டாக கவுண்டிங் தெரில. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். செவரல், நிறையா கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆனாலும் கவுண்டிங் தெரில அப்படின்னா நம்ம வந்து ஃபியூ, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஃபியூ பீப்புள். ஸோ நம்ம 3 விதமாக நவுனை இது பண்ண முடியும். ஒன்று வந்து சிங்குலராக இருக்கும், பாய். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ளூரலா இருக்குன்னா என்ன கவுண்டிங், எக்ஸாக்டா என்ன எண்ணிக்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாத மெஷர் பண்றோம். அதை ஒரு கண்டெய்னர்ல போட்டு அந்த கண்டெய்னர் என்ன இருக்கோ அதை வச்சு சொல்றோம். 1 bag ஆஃப் ரைஸ், 2 bags ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து என்ன இருக்கு அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனா எக்ஸாக்டா கவுண்டிங் தெரியல, ஆனா நம்ம நிறையன்னு சொல்லி ஆகணும், ஆனா கவுண்டிங்கை சொல்லக்கூடாது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம், செவரல், மெனி இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோம். a lot of works இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அதுலாம் நிறைய இருக்கு ஆனா எக்ஸாக்டா கவுண்டிங் தெரியல. அதே மாதிரி அதுலயே கம்மியா இருக்கு ஆனாலும் எக்ஸாக்டா கவுண்டிங் தெரியல. few, some இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில, அதாவது கொஞ்சம் குறைஞ்சதான் இருக்குது ஆனா எக்ஸாக்டா கவுண்டிங் தெரியல. இந்த மாதிரி நம்ம நவுன்ஸை வந்து கவுண்ட் பண்ண முடியும். இதை நான் வந்து ஏன் இவ்வளோ டீப்பா சொல்லி தரேன்னா இதெல்லாம் நமக்கு வந்து
டீப்பாக தெரிஞ்சாதான் இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குது, இதை இப்படி பண்ணுறோன்னு தெரிஞ்சாதான் நம்ம இங்கிலீஷை சரளமாக பேச முடியும். அதுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகத்தான் இந்த பேசிக்ஸ்லாம் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஆனால் இப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து சரளமாக பேச முடியும். ஒரு விஷயத்தை பற்றி அடிப்படையாக இருந்தாலும் அதை பற்றி நல்ல தெளிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்பீடாக இங்கிலீஷை பேச முடியும். அதனால இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எல்லா வீடியோஸும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து சரளமாக இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கான வீடியோக்கள் தான் இவைகள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.